ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வாக்கு உன் கைகளில் கண்களில் படும்போது அதை சாதாரணமாக நினச்சி கடந்து போயிட வேணாம். உன் பொன்னான கரங்களால் இதை தட்டி நான் சொல்வதை கேட்கும்போது தான் நான் உனக்காக செய்கிற அத்தனை விஷயங்களையும் நீ மிக சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது கூட ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காகவும் உன் வாழ்க்கை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்குமாகவே இந்த வராகி அம்மா இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச் சொன்னேனேன் செல்லமே. பல சமய சந்தர்ப்பங்களில் உனக்கே தெரியாமல் பல மனித ரூபத்தில் வந்து நான் உனக்காக உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் உனக்காக எதுவும் செய்யலை, உன்னை காப்பாற்றலை, உன்னை கைவிட்டுட்டேன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். இனிமேலும் கூட உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுறேன். நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையில் முன்னேறும் போது எல்லாமே உனக்கான நல்ல விஷயங்களாகவே நடக்குமேன்னு செல்லமே. மற்றவங்க உன்னை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, ஏதாவது உன்னை குறை சொல்கிறாங்கனாலே நீ சரியான பாதையில் முன்னேறி போய்கிட்டு இருக்கன்னு தான் அர்த்தம். உன்னை ஏளனம் செய்பவர்களை எல்லாம் கண்டும் காணாமல் உனக்கான பாதையில் நீ போய்கிட்டே இரு. என் நாமத்தை சொல்லி வாழும் உனக்கு எந்த விஷயத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் தோல்விங்கிறதே ஒருபோதும் கிடையாது என் செல்லமே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நடந்ததை நினச்சி வருத்தப்படாத, நடக்க போகிறத நினச்சி கவலைப்படாத. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் கூட எல்லாமே இந்த வராகி அம்மாவின் அருளால் தான். இனிமே நடக்கிறதையும் உனக்கான நல்லதாக நீ விருப்பப்பட்டது போல, நீ ஆசைப்பட்டது போலவே நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது வீணான குழப்பம் வேண்டாமே செல்லமே. சரியான பாதையில் உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். விடை தெரியாத உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்னை நம்பின யாரையும் நான் ஒருபோதும் கைவிட்டிட மாட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நினச்சி உன்னை நீயே பலவீனமான ஆள்னு நினச்சிக்க வேண்டாமே செல்லமே. உண்மை என்னன்னா, உன்னை விட பலவீனமானவங்க வளமானவர்கள் யாரும் இல்லை. யாரையும் விட நீ பலவீனமான ஆள் கிடையாது. இந்த உலகத்திலேயே உனக்கு நீ மட்டும்தான் சரிநிகர் சமானம். உன்னை விட வலிமையானவர்கள் யாரும் இல்லைங்கிறத நீ உறுதியாக நம்பு. உன்னை படைச்ச எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் தானே. எந்த அளவுக்கு உன்னால் என்னென்ன சாதனைகளை செய்ய முடியும், எவ்வளவு திறமையோடு இருக்க, என்னவெல்லாம் செஞ்சு ஜெயிக்க போகிறேன்ற அனைத்தும் நான் அறிவேன். அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு உன்னால் கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமக்க முடியும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். நீ எந்த விதத்திலும் மனசு உடைஞ்சு போகாமல் பொறுமையாக இருந்தாலே போதும். கண்டிப்பாக உன்னை நான் வெற்றி பாதைக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துருவேன் செல்லுவேன். இப்போது நீ சந்திக்கிற சோதனைகள் எனக்கு தெரியாமல் இல்லை. உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதை காணாமல் போக செய்ய நான் இருக்கேன். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீணாக போகாது. நம்பிக்கையோடு என்னை நினச்சிக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை இந்த வராகி அம்மா நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்கள நீ முழுமையாக நம்பக்கூடிய இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ செய்யாத தவறுக்கு உன் மேலே பழி போட்டவங்களும், நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி தவறாக பேசினவங்களும் அதுக்குரிய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. உன் நேர்மைக்கும் தன்னம்பிக்கைக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மாவே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் சேர்த்து ஒரு நல்ல பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இது சாதாரண காலம் இல்லை, உன் வாழ்க்கைக்கான எழுச்சி காலம். வெற்றியை அடைவதற்கு தயாராயிரு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாத. எதற்காகவும் யோசிச்சு வருத்தப்பட்டு சோகமாக இருக்காதே. காரணம் இல்லாமல் இந்த வராகி அம்மா எதையும் செய்ய மாட்டேன். உனக்கு வழிகளை கொடுத்தாலும்
நான் வழிகாட்டாமல் விட்டுற மாட்டேன் செல்லவே. இன்னையோட உன் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகுது. நீ செய்கிற வேலைகளை மட்டும் தைரியமாக செய்ய தொடங்கு. இனி வரும் காலம் எல்லாமே நிச்சயமாக உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும். உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான நல்வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாதே. நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கலன்றதுக்காக, இன்னும் கிடைக்கலன்றதுக்காக உன் தலைவிதி இப்படி தானே நீயாகவே முடிவுக்கு வந்துடாதே என் செல்லமே. சில விஷயங்கள் தாமதமாகுதே தவிர நான் தராமல் விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும். நீ பொறுமையாக இருந்தாலே நான் உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். பலவிதமான மனிதர்கள் உன்னை பலவிதத்தில் குறை சொன்னாலும் விமர்சனம் சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்கவோ கண்டுக்கவோ வேண்டாம். எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது நீ கலங்கக்கூடாது. யார்கிட்டையும் போய் நீ நல்லவங்கிறத நிரூபிக்க முயற்சி செய்யாதே. கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அது வரைக்கும் எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். வாழ்க்கையில் தனித்து நின்றாலும் துணிஞ்சு நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. பல பேருக்கும் இந்த உலகம் காலில் போட்டு மிதிக்கும் போது தான் நம்மளை இவ்வளோ மோசமாவா இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இவங்களை எவ்வளோ நல்லவங்க நினச்சோம், எப்படிலாம் அன்பாக பாசமாக பார்த்தோம், இவங்க நம்மளை இவ்வளவு தரக்குறைவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற புரிதலே வரும். நீ ஒருபோதும் தனித்து நிற்க தயங்காதே. துணிஞ்சு தைரியமாக நில்லு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. கண்டிப்பாக இந்த நாள் உனக்கு இனிய நாளாகவே இருக்க போகுது. நீ நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களையும் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த வராகியம்மா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ பொறுமையோடு இருந்தாலே கண்டிப்பாக நேரம் உனக்கான நல்ல நேரமாக மாறும். இத்தனை காலமாக இத்தனை நாட்களாக நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். 1 2 3ங்கிறது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் 1ங்கிற அந்த ஒரு எண் உன்னை இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான தனி ஆளாக நிற்க வைக்கும். 2ங்கிற இந்த இரட்டை மடங்கு எண் உனக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தையும் இரட்டை மகிழ்ச்சியையும் 2 விதமான சந்தோஷ வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க போகுது. 3 பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக கேட்பதற்கு ரொம்ப எளிதாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் மும்மடங்கு மகிழ்ச்சியையும் மும்மடங்கு செல்வத்தையும் மும்மடங்கு சுகபோகத்தையும் சந்தோஷங்களையும் கூட 3 மடங்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த அதிசய எண்ணாகவே இருக்குது என் செல்லமே. இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உன் வாழ்க்கையில் நான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்ற போகிறேன். நீயும் அந்த சந்தோஷ நாட்களை கண்டு களிக்க தயாராகு. எல்லாமே எனக்கு கிடைக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வராகியம்மான்னு நீ என்னை தஞ்சமடைந்த பிறகு நான் எப்படி உன்னை தனியாக தவிக்க விடுவேன்? நான் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேங்கிறத உறுதியாக நீ நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய பிரச்சனைகள், நோய் நொடி, கடன், கசப்பான உறவுகள் என அனைத்தையுமே சரி செஞ்சு உன்னை சுகமாக சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. என்னடா இது வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கேன்னு நீ வருத்தப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்வின் போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துருவேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக வெற்றியை தரும் விதத்தில் மாறப்போகுது. நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நல்ல பலன் கிடைச்சே தீரும். எதுக்காகவும் கலங்காதே. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. நீ விழுந்த இடத்திலிருந்தே இந்த வராகியம்மா உன்னை தூக்கி எழுப்பி நிப்பாற்றேன். உனக்கென விதிக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு வெற்றி கிடைக்கிறதையும் நீ ஜெயிக்கிறதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. உன்னை படைச்ச இந்த வராகியம்மாவும் உன்னை கைவிட்டுற மாட்டேன். இப்போது சோர்ந்து போய் சோகமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவை கொடுக்க நான் இருக்கேன். முயற்சி செய்யும் உனக்கு
எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் கிடைச்சே தீரும். உனக்கானது அனைத்தும் நிச்சயமாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் கைவிற்ற வேண்டாம் என் செல்லமே. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியத்தோட வாழ கற்றுக்கோ. ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் வந்துருச்சு. நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை விளக்கி உனக்கான கனவையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நீ நினச்சி பார்க்க முடியாத, நீ யோசிச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை தான் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ சாதாரண பிள்ளை அல்ல, அதிர்ஷ்டத்தோட இந்த பிரபஞ்சத்தையே ஆள பிறந்த குழந்தையாக இருக்காய் என் செல்லமே. என்னை சரணடைந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இந்த வராகி அம்மாவை செஞ்சு கொடுப்பேன். உன்னால் ஒருத்தர் வாழ்வார்களே தவிர உன்னால் ஒருத்தர் வீழ்வது கடினம். கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதையை மறந்துடு. இனிமே உனக்கு ஒரு புது வழியை நான் காட்டுறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தியும் உன் செவி குளிர வந்து சேரும். நீ கேட்ட வேலையையும் வாய்ப்பையும் உனக்கு கொடுத்து உனக்கான நல்லதையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ பொறுமையாக இரு. இந்த வராகி அம்மா உன்னை கை தூக்கி விடுவேன். என்னையே கதின்னு நம்பி வந்திருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகம் இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் தான் ஓங்கி நிற்கும் என் செல்லமே. இப்போது இருக்கும் கஷ்டத்தில் பணம் இல்லாமல் தவிக்கக்கூடிய உனக்கு உன் கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு வருமானத்தையும் சேமிப்பையும் உயர்த்தி காட்டுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட்ட மாட்டேன்னு நம்பு. கோடியில் புரளும் ராஜயோகத்தை உனக்கு கொடுத்து மன மகிழ்ச்சியோட நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு செஞ்சினா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து பல அதிசயங்களையும் நிகழ்த்தி தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட மனசார கேட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களிலும் நான் நிச்சயம் உனக்கு வெற்றியை பெற்று தருவேனேன்னு செல்லவே. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னை வணங்கும் உனக்கு இனிமேலும் கண்ணீர் வர நான் விடமாட்டேன். என் முன்னால் நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் அனைத்துக்கும் சேர்த்து தான் உனக்கான நல்ல பலனையே கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் நல்லபடியாக நடந்து நீ சந்தோஷமாக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மாவே உனக்கு வழிகாட்ட போகிறேன். என்ன நடந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் கவலைப்படாமல் கலங்காமல் பொறுமையாக இரு. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க தானே நான் வந்திருக்கேன். வாழ்க்கை என்பது இப்போது உனக்கு போராட்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது சரியாகி நீ ஜெயிக்க தான் போகிற. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியோடு ஜெயிக்க தயாராக என் செல்லமே. கூடிய சீக்கிரம் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும். நீ நினச்ச மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் எதிர்காலத்தை பற்றி யாராவது உன்னை பயமுறுத்துவது போல பேசலாம், அல்லது நீ பயப்படும் விதமாக நடந்து கொள்ளலாம். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. நான் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக உயர்த்தி ஜெயிக்க வச்சு தான் வாழ வைப்பனே தவிர எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் உனக்கு வரவிட மாட்டேன். ஏன்னா உன்னுடைய உள் மனசு எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல மனசுக்காகவே நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷங்களை எல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்.